வாசிக்கிறேங்க. நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர்களே, நேரம் நாங்கள் உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் உங்கள் நாமத்தை மையப்படுத்த இந்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது உங்களுடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னோடும் எங்களோடு பேசும். ஆண்டவரே, நீர் பேசும். இந்த வார்த்தையை அதை கேட்டு அதன்படி எங்கள் வாழ்க்கையை கை கொள்ள கீழ்ப்படிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். அன்றைக்கு நிதியாளின் இருதயத்தை திறந்த தேவன் எங்களுடைய இருதயத்தையும் செவிகளையும் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாய் உடைய நாமம் மையப்படட்டும். அடியார்கள் சிறுகட்டும், நீர் பெருகட்டும். நீர் என்னோடு எங்களோடு பேசும். நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். உட்கார். ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம். யாத்திராகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரையிலும் நாம் வாசிக்க. சுத்தமான குத்து விளக்கையும் வரிசையாய் ஒழுங்குபடுத்தப்பட்ட அதன் அகல்களையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் வெளிச்சத்திற்கு எண்ணெயையும் பொற்பீடத்தையும் அபிஷேக தைலத்தையும் சுகந்த தூப வர்க்கத்தையும் வாசஸ்தலத்தின் வாசல் தொங்கு திரையையும் வெண்கல பலிபீடத்தையும் அதன் வெண்கல சல்லடையையும் அதன் தண்டுகளையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பிரகாரத்தின் தொங்கு திரைகளையும் அதன் தூண்களையும் அதன் பாதங்களையும் பிரகாரத்து வாசல் மறைவையும் அதன் கயிறுகளையும் அதன் முளைகளையும் ஆசரிப்பு கூடாரமான வாசஸ்தலத்தின் வேலைக்கடுத்த சகல பனிமுட்டுகளையும் பரிசுத்த ஸ்தலத்திலே செய்யும் ஆராதனைக்கு அடுத்த வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள். சொல்லுங்க. இந்த 42ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம், கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள். சொல்லுங்க. நான் அந்த ஆதியாகமத்திலிருந்து இப்போ யாத்திராகம புஸ்தகம் இந்த அதிகாரத்துக்குள்ள வந்திருக்கேன். படிச்சுக்கிட்டு வரும்போது இந்த வார்த்தை என்னை அதிகமாக தொட்டது. நான் அதை சிந்தித்து கொண்டே இருந்தேன். இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை மோசேயின் மூலமாக தேவன் வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்படுத்துகிற காரியங்களை மோசே ஜனங்களுக்கு சொன்னார். மோசே ஜனங்களுக்கு சொன்னபோது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள். சொல்லுங்க. அங்கே எப்படி ஆராதனை ஒழுங்குகள், ஆசாரியன் எப்படி இருக்க வேண்டும், விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும், அங்க பிரகாரம் இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் ஆசாரிப்பு கூடாது காரியங்கள் எல்லாம் அங்க சொல்லி கொண்டு வருகிறார். இந்த ஜனங்கள் வேதம் சொல்லுது 42ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. கற்பித்தபடியெல்லாம், கர்த்தர், இதை நல்ல இந்த வார்த்தை கவனிக்கணும், கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி எல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் என்ன செஞ்சாங்களா? சகல வேலைகளையும் செய்தார்கள். சொல்லுங்க. கர்த்தர் மோசையோடு பேசுகிறார், மோசே ஜனங்களுக்கு சொல்லுகிறார், ஜனங்கள் மோசே சொன்னதை அப்படியே செய்தார்கள். சொல்லுங்க. இந்த வேதத்தில் நீங்க வாசிக்கும் போது அதே 39ஆம் அதிகாரம் முதல் வசனம், கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே 5ஆம் வசனம், அந்த ஏபோத்தின் மேலிருக்கும் விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே 7ஆம் வசனம், கர்த்தர்
மோசேக்கு கற்பித்தபடியே 26 வசனம். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி 29 வசனம். திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் சித்திர தையல் வேலையான இடைக்கச்சையும் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே செய்தார்கள். 30 வசனம். பரிசுத்த கிரீடத்தின் பட்டத்தையும் பசு பொன்னினாலே பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் எழுத்துக்களை அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி மோசேக்கு கற்பித்தபடி 40 அதிகாரம் 16 வசனம். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். 19 வசனம். வாசஸ்தலத்தின் மேல் கூடாரத்தை விரித்து அதன் மேல் கூடாரத்தின் மூடியை கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே போட்டான். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே போட்டான். 20 வசனம். பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே 26 வசனம். பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே 28 வசனம். பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே வாசஸ்தலத்தின் தொங்கு திரியை தூக்கி வைத்து 32 வசனம். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. இந்த வார்த்தைகள் எல்லாம் வாசிக்கும் போது கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே என்று வருது. இப்போ கர்த்தர் எதை செய்தாரோ அதை மோசே செய்தார். மோசே எதை செய்ய சொன்ன, கர்த்தர் மோசேயின் இடத்துல எதை செய்ய சொன்னாரோ அதை ஜனங்கள் செய்தார்கள். ஒரு இல்லையா சொல்லுங்க. நீங்க நன்றாக கவனிக்கணும். கர்த்தர் சொல்லுகிறதை செய்கிற பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு தேவனுடைய ஜனத்துக்கு வருகிறது. ஒரு இல்லையா சொல்லுங்க. நீங்கள் நானும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், தேவ மனிதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், கர்த்தர் எதை கற்பிக்கிறாரோ, கர்த்தர் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்யும்படி நாம் செய்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் அந்த 39 அதிகாரத்தினுடைய 29 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வாசிங்க. திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் இளநீல நூலாலும் இந்த கவனிங்க, இத திருத்திய மெல்லிய பஞ்சு நூல் எதை குறிக்குது என்று சொன்னால் பரிசுத்தத்தின் பூரணத்தை காட்டுகிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7 அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசிங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7 அதிகாரம் 1 வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். ஒருலையா சொல்லுங்க. இந்த திருத்திய மெல்லிய பஞ்சு நூல் எதை குறிக்குது என்றால் நீங்களும் நானும் பரிசுத்தத்தில் பூரணப்படும்படி இதை காட்டுகிறது. ஒருலையா சொல்லுங்க. இளநீல நூல் எதை காட்டுகிறது என்று சொன்னால் 1 யோவானின் புஸ்தகம் 4 அதிகாரம் 17 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 1 யோவான் நியாய தீர்ப்பின் நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. அன்பு பூரணப்படுகிறது. அன்பின் பூரணத்தை காட்டுகிறது. முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்தத்தில் பூரணப்பட வேண்டும். இரண்டாவது அன்பிலே பூரணப்பட வேண்டும். மூன்றாவது வேதம் சொல்லுது இரத்தாம்பர நூல். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தைரியத்தை காட்டு. நீதிமொழியின் புஸ்தகம் 16 அதிகாரம் 12 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 16:12 ராஜாக்களுக்கு அருவருப்பு, நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். நீதிமொழி 28:1 வாசிங்க. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். கவனிங்க. திருத்திய பஞ்சு நூல் பரிசுத்தத்தில் பூரணத்தை காட்டுகிறது. இளநீல நூல் அன்பின் பூரணத்தை காட்டுகிறது.
இரத்தாம்பர நூல் இது தைரியத்தையும் நீதியும் கலந்த ராஜரீகத்தை காட்டுகிறது. ஒரு இல்லையா சொல்லுங்க. அடுத்ததாக வேதவசனம் சிவப்பு நூல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வாசிங்க. எபிரேயர் 5:8. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு வாசிங்க. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அந்த கீழ்ப்படிதலில் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு இயேசு காரணராயிருந்தார். உரலையா சொல்லுங்க. நித்திய ரட்சிப்பு கீழ்ப்படிதலில் பூரணம் சொல்லுங்க. பரிசுத்தத்தில் பூரணம், அன்பில் பூரணம், ராஜரீகத்தில் பூரணம், தைரியத்தில் பூரணம். உரலையா சொல்லுங்க. இப்ப இந்த யாத்ராக புஸ்தகத்திலே இந்த 39ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்வதற்கு வேண்டிய வஸ்திரங்களையும் செய்தார்கள். எப்படி சபையில் ஆராதனை செய்ய வேண்டும் என்ற ஒழுங்குகளை அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை மோசேக்கு சொன்னார். மோசே சபைக்கு சொன்னார். சபை அதற்கு கீழ்ப்படிந்தது. இல்லையா சொல்லுங்க. 37ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது சுத்தமான ஒரு தேவனுடைய குத்து விளக்கு என்று சபையை காட்டுகிறது. நல்லா கவனிங்க. குத்து விளக்கு எதை காட்டுகிறது? குத்து விளக்கு என்ன செய்கிறது? வெளிச்சம் கொடுக்கிறது. வெளிச்சம் யாருக்கு தேவை? இருளில் இருக்க மனிதனுக்கு. யாரில் இருக்க மனிதனுக்கு? கீழ்ப்படியாதவனுக்கு. அதுதான் இருள். இருள் என்பது கீழ்ப்படியாமை. இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களுக்கு தான் வெளிச்சம் தேவை. அப்ப குத்து விளக்கு, சுத்தமான குத்து விளக்கு, அந்த சுத்தம் பரிசுத்தத்தை காட்டுகிறது. குத்து விளக்கு சபையை காட்டுகிறது. சபையானது பரிசுத்தத்தில் முன்னேறி போக வேண்டும் என்பதை குத்து விளக்கு விளக்கி காட்டுகிறது. ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு சபை என்றால் யாரு? நீங்கள் இருக்கிற ஒவ்வொருவரும் சபை. இந்த ஒவ்வொருவருக்காகத்தான் கர்த்தர் வரப்போகிறார். ஆக கர்த்தருடைய வருகையில ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு தனி தேவனுடைய பிள்ளையும் கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் நீ இந்த சபைக்கு ஒரு குத்து விளக்காக விளங்க வேண்டும். உன் வாழ்க்கை சுத்தமாக இருக்க வேண்டும். இல்லையா சொல்லுங்க. உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இஷ்ட மாதிரி நம்ம போறதில்லை, இஷ்ட மாதிரி வர்றதில்லை. இன்றைக்கு சபைகள் எல்லாம் எப்படியோ போயிட்டு இருக்கு. ஆனா நீங்களும் நானும் நடக்க வேண்டியதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒழுங்குபடுத்தப்பட்ட வாசிங்க. சுத்தமான குத்து விளக்கையும் வரிசையாய் ஒழுங்குபடுத்தப்பட்ட அகல்கள். கவனிங்க. வரிசையாய் ஒழுங்குபடுத்தப்பட்ட பிள்ளை. ஒரு தேவனுடைய சபைக்கு வருகிற தேவனுடைய பிள்ளை ஒழுங்கும் கிரமமாக இருக்க வேண்டும். ஒரு இல்லையா சொல்லுங்க. அதுல நிறைய காரியங்களை சொல்லிட்டு வர்றாரு. எல்லாம் சொல்லிட்டு வந்த பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 42ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே எல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள். மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான். இப்போ கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை ஜனங்களிடத்துல சொன்னார். ஜனங்கள் அதை செய்தார்கள். இப்பொழுது மோசே, தேவனுடைய மனுஷனாகிய மோசே வந்து அந்த வேலையெல்லாம் பார்க்கிறார். அதை பார்த்த உடனே வேதம் சொல்லுது, கர்த்தர் கற்பித்தபடி அதை செய்திருந்தார்கள். கர்த்தர் கற்பித்தபடி அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தார். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு தேவ மனுஷனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா கர்த்தர் கற்பித்தபடி செய்யும் போதுதான். தேவனுடைய மனுஷனாகிய மோசே தம்முடைய ஜனங்களை போய் பார்க்கிறார். தன் ஜனங்களை பார்த்தபோது ஜனங்கள் அவர் சொன்னபடி செய்திருந்ததை பார்த்து அவர் சந்தோஷம் அடைந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒன்றை அறிந்து கொள்ளணும்.
கர்த்தருடைய தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் பார்த்து ஊழியக்காரன் மனதார வாழ்த்துகிற போது உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஒரு இல்லையா சொல்லுங்க, ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆமா, நான் என்னுடைய ஊழியக்காரன் எனக்கு எதுவுமே சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி 3 நாள் பாஸ்டிங் எடுத்து ஜெபித்து அந்த அவருடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தை வந்தாதான் நான் வெளியே போகணும் என்று தீர்மானம் எடுத்து 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்த போது கர்த்தர் எதற்காக அழுதேன எதற்காக ஜெபித்தோனோ அதை அவருடைய வாயிலேயே கர்த்தர் சொல்லி இந்த ஊழியத்துக்கு நான் வந்தேன். ஒரு இல்லையா சொல்லுங்க, ஒரு இல்லையா சொல்லுங்க. அதுவரையிலும் ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து எதாகிலும் ஒரு சாபம் வந்துடக்கூடாது, எதையாகிலும் ஒன்று தவறான வார்த்தை வந்துடக்கூடாதான்றவரே என்று சொல்லி தேவ சமூகத்துல உட்கார்ந்து அழுது செபித்த போது கர்த்தர் எதுக்கெல்லாம் செபித்தோமோ எது எதிர்பார்த்தேனோ அந்த காரியத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருந்தார். ஹல்லேலூயா. ஆகவேதான் இந்த யாத்ரா புஸ்தகத்திலே மோசேக்கு தேவன் சொன்ன வார்த்தையை அப்படியே ஜனங்களுக்கு சொன்னார்கள். ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அந்த 43 வசனத்தை மறுபடியும் வாசிக்கும் போது வாசிங்க. மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான். மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான். கர்த்தர் கற்பித்தபடி அதை செய்திருந்தார்கள். கர்த்தர் கற்பித்தபடி அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தான். மோசே அவர்களை ஆசீர்வதித்தான். ஒரு இல்லையா சொல்லுங்களேன். மோசே ஏன் மோசே போய் பார்க்கிறாரு? ஜனங்களுக்கு சொன்னபடியே அவர்கள் செய்திருந்தார்கள். மோசேயுடைய மனம் சந்தோஷப்பட்டது. ஏன் சந்தோஷப்பட்டது? கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் ஜனங்களுக்கு சொன்னேன், ஜனங்கள் அப்படியே செய்திருந்தார்கள் என்று சொல்லி மோசே பார்த்து ஜனங்களை ஆசீர்வதித்தார். இல்லையா சொல்லுங்க. லேவியராகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. ஆசாரியனுக்காக இடப்படும் எந்த போஜன பலியும் புசிக்கப்படாமல் முழுவதும் தகனிக்கப்பட வேண்டும் என்றார். லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசாரிப்பு கூடாரத்தில் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. ஒரு இல்லையா சொல்லுங்க. லேவியராகமம் புஸ்தகம் 9. பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்தில் 22 வாசிமா. 22 வாசிமா. பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து தன் பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கினான். பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். கர்த்தருடைய மகிமை சபையில் காணப்பட்டது. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஜனங்கள் சொன்னபடி செய்தார்கள். தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் சபைக்குள்ள இறங்கினது. ஒரு இல்லையா சொல்லுங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் சபைக்குள்ள வந்தது. அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் நானும் கர்த்தர் சொன்னபடி செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கும். ஒரு இல்லையா சொல்லுங்க. தேவன் மகிமைப்படுவார். தேவன் ஜனத்தை ஆசீர்வதித்தார். இங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள். அருமையான கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் நானும் வந்து போகிற ஆட்கள் அல்ல. கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் அர்ப்பணிக்கும் போதும் ஒப்பு கொடுக்கும் போதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய ஏதோ வந்தோம் போறோம் என்று நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நம்மை போல பரிதவிக்கப்பட்ட மக்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் மோசே வந்து பார்த்தார். ஜனங்கள் எல்லாம் மோசே சொன்னபடி செய்திருந்தார். மோசே பார்த்தார். கர்த்தர் எனக்கு சொன்னதை ஜனங்களுக்கு சொன்னேன், ஜனங்கள் அப்படியே செய்தார்கள். இதை பார்த்து மோசே ஜனங்களை ஆசீர்வதித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னபடியே நாம் செய்யும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு இல்லையா சொல்லுங்க. யார் சொன்னபடி? கர்த்தர்
கர்த்தர் சொன்னபடி, கர்த்தருடைய மனிதன் சொல்லுகிறபடி, வேதம் சொல்லுகிறபடி எந்த தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்குதோ, ஒப்பு கொடுக்குதோ, அவருடைய வாழ்க்கையில தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி எகிப்துக்கு போகாமல், அவர் சொல்றார், நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. வாசிமா. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ணு. நான் உன்னோடு கூட இருந்து, நான் உன்னோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிப்பேன். உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து, நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். உன் தகப்பனாகிய தகப்பனுக்கு ஆணையிட்ட காரியத்தை நான் நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும், கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமை பற்றி, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும், என் விதிகளையும், என் கற்பனைகளையும், என் கற்பனைகளையும், என் நியமங்களையும், என் நியமங்களையும், என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகப் பண்ணி, உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்றான். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, நீ எகிப்துக்கு போயிராதப்பா. எகிப்து என்று சொன்னால் உலகம். எகிப்து என்று சொன்னது உலகம். நீ உலகத்துக்கு போகிற போது நீ ஒரு பரிசுத்தவான், நீ ஒரு தேவனுடைய மனுஷன், நீ தேவனால் போதிக்கப்பட்டு நடத்தக்கூடிய ஒரு மனிதன். நீ உலகத்துக்கு போறது சொன்னா, நாம் உலகத்தில் தான் இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற மாயமான காரியத்தை உன் வாழ்க்கையில பின்பற்றிடக்கூடாது. அதுதான் சொல்ல, நீ எகிப்துக்கு போகாதே, உலகத்துக்குள்ளே போகாதே. எகிப்து என்றால் உலகம், உன்னை அடிமைப்படுத்துகிற இடம். எகிப்துல ஜனங்கள் 430 வருஷம் அங்கு அடிமையாயிருந்தார்கள். உலகமானது நம்மை அடிமைப்படுத்தும், பலவிதத்தில் அடிமைப்படுத்தும். இன்றைக்கு அநேகர் பலவிதத்தில் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். கவனிங்க, பலவிதத்தில் அடிமைப்பட்டிருக்கிறான். உலகத்துக்கு போன உடனே ஒரு வேஷம், ஆலயத்துக்கு வரும்போது ஒரு வேஷம். ஏன்? உலகத்துக்கு போன உடனே அவன் உலகம் அடிமைப்படுத்திருக்கிறதுனால அந்த உலகத்துக்குரிய காரியங்களை செய்கிறான். ஆலயத்துக்கு வரும்போது பரிசுத்தவனாக தன்னை காட்டிக் கொள்ளுகிறான். இல்ல பிரியமானவர்களே, நீங்கள் நான் அழைக்கப்பட்டவர்களை உண்மையாயிருப்போமானால் கர்த்தருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். உருளையா சொல்லுங்க. ஆகவேதான் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லுகிற இடத்திலே நீ குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆகவே உன் தகப்பனை நான் ஆசீர்வதித்ததுக்கு காரணம், அவன் சந்ததியாகிய நீ, உன்னை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனாலதான் அவர் சொல்லுகிறாரு, அந்த வசனம் 4ஆம் வசனம், ஆபிரகாம் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, நல்ல கவனிங்க, தமிழ்மாரி கவனிக்கிறீங்களா? ஆபிரகாம் என் சொல்லுக்கு, யார் ஆபிரகாம்? நம் முற்பிதாவாகிய ஆபிரகாம், விசுவாசக்கு தகப்பனாகிய ஆபிரகாம். தேவன் அவரை அழைத்தார், அழைக்கப்பட்ட ஆபிரகாம். அந்த அழைக்கப்பட்ட ஆபிரகாம் எப்படி நடந்தாராம்? என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகள் கோடு, அந்த கோடு போட்டது, விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால், நல்லா கவனிங்க, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி இந்த சந்ததிக்கு உன் தேசங்கள் யாவையும் தருவேன். சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஒரு இல்லையா சொல்லுங்க, ஒரு இல்லையா சொல்லுங்க. ஐயா, தகப்பன்மாரே, தாய்மாரே, கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். உங்கள் மூலமாய் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். உன் பிள்ளைகள் மூலமாய் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படணும். அதுதான் தேவனுடைய விருப்ப திட்டம். ஒரு இல்லையா சொல்லுங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம் நீங்க பாத்துறாதீங்க. உங்க பிள்ளைகள் எக்கடு கட்டு போனாலும் பரவாயில்லைன்னு நினைச்சிடாதீங்க. என்னோட ஆண்டவர் விருப்பம் பாருங்க, உனக்குள்ளே
உன் சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆபிரகாமே, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தப்பா, உன்னை மாத்திரம் அல்ல, உன் சந்ததிக்கு சந்ததி எல்லாம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவ பிள்ளையே, அறிந்து கொள்ளணும், உங்களோட உடைய காரியம் முடிந்திடக்கூடாது. தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படணும். உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும்னா முதல்ல நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படாதுன்னு சொன்னா அந்த பிள்ளைகளுக்காய் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றார், என் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் அவனுக்குள் அவன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த காரியத்தை ஈசாக்கு சொன்ன உடனே, நீ எகிப்துக்கு போயிராத, உலகத்துக்கு போயிராத, நான் சொல்லுகிற இடத்துல கேராரிலே நீர் குடியிரு. வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரத்து 26ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது, போதும் 12ஆம் வசனத்தை வாசிங்க, அது வீட்டை போய் படிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஆண்டவர் சொன்ன இடத்துல அவன் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஒரு இல்லையா சொல்லுங்களேன், எல்லாம் சத்தமா ஒரு இல்லையா சொல்லுங்க. அவனுக்கு இந்த ஈசாக்குக்கு எப்படி ஆசீர்வாதம் வந்தது? ஆண்டவர் சொன்னாரு, உங்க அப்பா இருக்காருல்ல, உங்க அப்பா என் வார்த்தையை கீழ்ப்படிஞ்சாரியா, அதனால உங்க அப்பாவை பார்த்து சொன்னேன், நீ என் சொல்லு கீழ்ப்படிந்தபடினா உனக்குள்ளே உன் சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆபிரகாமின் சந்ததி தான் ஈசாக்கு. ஈசாக்குடைய குமாரன் தான் யாக்கோபு. அந்த யாக்கோபுடைய சந்ததிகள் தான் 12 கோத்திரங்கள். கவனிங்க, ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அருமையான தேவனுடைய தகப்பனாகிய தேவ பிள்ளைகளை அறிந்து கொள்ளணும். முதல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு பெற்றோர்களாகி நீங்கள் கீழ்ப்படியும் போது, நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது, உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியும் போது அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவேதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். வாசிங்க வசனத்தை. அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். கர்த்தர் அந்த தேசத்தில் அவனை ஆசீர்வதித்தபடியினால் அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு என்ன செஞ்சானா? ஆசீர்வாதத்தை பெற்றான். ஒரு இல்லையா சொல்லுங்க, எத்தனை மடங்கு? கர்த்தர் சொன்ன இடத்துல. நல்லா கவனிக்கணும், ஏதோ வந்துட்டு போறது அல்ல. சபை என்பது வந்துட்டு போற காரியம் அல்லப்பா, வேடிக்கை பார்க்கிற இடம் இல்ல. நான் சொல்ற சத்திய வேதத்திலிருந்து சத்தியத்தை நான் சொல்லுகிறேன். இந்த சத்தியத்தை வேதத்தினுடைய வார்த்தை எந்த தேவ பிள்ளை கீழ்ப்படியுதோ அவனுடைய வாழ்க்கையில தேவ ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை நான் சொல்லுகிறேன். நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற தேவன் விருப்பம். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். உன் சந்ததிக்குள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். என்னை கொண்டு இந்த காக்கோர் மக்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்துக்குள்ளே நான் இருப்பேன். ஆனால் நிச்சயமா எனக்குள்ள இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும் என்பது எனக்கு தெரியும். அதனால தான் காக்கோருக்காக கண்ணீரோடு நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னபடி ஈசாக்கு அப்படியே செய்தார். கர்த்தர் 100 மடங்கு அவரை ஆசீர்வதித்தார். இல்லையா சொல்லுங்க. 112ஆம் சங்கீதத்தினுடைய 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, வாசிங்க. பூமியில் பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்த வசனம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அவருடைய நீதி என்றைக்கும் நிற்கும். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒண்ணுல இருந்து வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அவன் நீதி என்றைக்கும் நிற்கும். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் எல்லாம் வீட்டுக்கு இருக்கும். எப்ப தெரியுமா?
கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை கீழ்ப்படியும் போது அவனையும் அவன் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, மோசே ஜனங்களை பார்த்தார். கர்த்தர் கற்பித்தபடியே செய்திருந்தார்கள். ஒழுங்குபடுத்தப்பட்ட நாங்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். சீர்படுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். ஏன்னா கர்த்தர் ஒழுங்குள்ள தேவன். அவர் என்னை ஒழுங்குபடுத்துகிறார், உங்களை ஒழுங்குபடுத்த விரும்புகிறார். என்னை ஒழுங்குபடுத்துவதற்கு நான் அர்ப்பணிக்கும் போதுதான் நான் சீராக இந்த உலகத்தில் வாழ முடியும். என் ஒழுங்கு அவருடைய ஒழுங்குக்கு நான் அல்லத்தட்ட வேண்டும் சொன்னால் நான் சீராக முடியவே முடியாது. கர்த்தருடைய வருகைக்கு நான் போகவே முடியாது. ஆகவேதான் ஜனங்களை பார்க்கிற போது கர்த்தர் சொன்னபடியே செய்திருந்தார்கள். மோசே பார்த்து ஜனங்களை ஆசீர்வதித்தார். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதம் வேணுமா? அது உங்க கையில் தான் இருக்குது. கர்த்தர் சொன்னபடி நீங்க செய்யும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஈசாக்கை சொன்னார், எகிப்துக்கு போயிடாதப்பா, உலகத்துக்கு போகாத, உலகம் ஒன்று அடிமைப்படுத்தும். எகிப்தில் என்ன செஞ்சாங்க ஜனங்கள்? அடிமைப்பட்டிருந்தாங்க. வாசிங்க யாத்திரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாத்திராகம் 3:7. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். எகிப்தில் எப்படி இருந்தாங்கப்பா? அடிமைதனம், உபத்திரவப்பட்டார்கள். உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தேன். ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் படுகிற வேதனை எனக்கு தெரியுது. எகிப்து என்னது? உலகமானது உன்னை அடிமைப்படுத்தும், உலகம் உன்னை வேதனைப்படுத்தும், உலகம் உன்னை கண்ணீர் சிந்த வைக்கும். அந்த உலகம் ஆகிய அடிமைதனத்திலிருந்து எகிப்தை விட்டு நீ வெளியே வா என்று சொல்லி ஜனங்களுக்காக தேவன் அங்கே கிரியை செய்தார். மோசே ஜனங்களுக்காக ஜெபித்தார், அடிமைதனத்திலிருந்து வெளியே வர வேண்டும். ஆகவேதான் எகிப்து என்பது அடிமைதனம். உன்னை அடிமைப்படுத்தும், பல காரியங்களை உன்னை அடிமைப்படுத்தும். உனக்கே தெரியும் எதுலாம் அடிமைப்பட்டிருக்கிற, விட முடியலையே. நான் நிறைய பேர் சந்திக்கிறேன் பாருங்க. 6 அடி மனுஷன் 2 அங்குலம் பீடிக்கு விட முடியலங்கிறான். இந்த 2 அங்குலம் பீடு என்ன பண்ணிருக்குது? அடிமைப்படுத்துகிறான். குடிகாரனை கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவான்? விட முடியலங்கிறான். பாருங்க, பல விதத்துல சொல்றான், விட முடியல. ஏன்? உன்னை அதை அடிமைப்படுத்திருச்சு. ஆனா ஆண்டவர் அந்த அடிமைதனத்திலிருந்து விடுவிக்கும்படியாகத்தான் தன் ஜீவனையே சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். இல்லையா? சொல்லுங்க. நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றுதான் தேவனுடைய திட்டம். நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றுதான் தேவனுடைய விருப்பம், நோக்கம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு யாரிடத்தில் உங்க கையில் இருக்குது. ஈசாக்கை பார்த்து சொன்னார், எகிப்துக்கு போதப்பா, நான் சொல்லுகிற இடத்துல நீ குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அதே போல கர்த்தர் அவன் சொன்னதை அப்படியே செய்தார். ஈசாக்கு விதைத்தான், கர்த்தரை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஒரு இல்லையா? சொல்லுங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து வந்தார். ஒரு இல்லையா? சொல்லுங்க. ஆபிரகாமின் ஊழியக்காரன் போய் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். கவனிங்க, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். அவர் சீனமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். கவனிங்க, எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எப்படி இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு வந்தது? இந்த ஆசீர்வாதத்தை எப்படி அவர் பெற்றுக்கொண்டார்? ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1லிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கும் போது வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். நீ சபிக்கிறவர்களை சபிப்பேன்.
ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். கவனிங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே புறப்பட்டு போனான். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் எப்படி வந்தது? கர்த்தர் சொன்னபடியே செய்தார், புறப்பட்டு போனார். நல்லா கவனிங்க, வாழ்க்கையில கர்த்தர் சொன்னபடி நீ காரியங்களை செய்கிற போது உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் சொன்னபடி அழைப்புக்கு கீழ்ப்படிந்தார். கர்த்தர் அழைத்தார், ஆபிரகாமை தெரிந்து கொள்ளுகிறார், அழைத்தார் பாப்பா. உடனே ஆண்டோட வாக்குத்தத்தங்கள்லாம் சொல்றாரு. 3ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் சொல்றார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், ஆ. உன்னை உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் உனக்குள் என்றார். ஆசீர்வதிக்கப்படும். கவனிக்கணும், நமக்குள்ள எனக்குள்ள நீங்கள் ஆஸ்வதிக்கப்படணும், உங்க சந்ததிகள் ஆஸ்வதிக்கப்படணும். இதுதான் என்னுடைய விருப்பமா இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ள உன் சந்ததியை மாத்திரமல்ல, பூமியில் இருக்க சகல ஜனங்களும் ஆஸ்வதிக்கப்படுப்பா. நீ வரியா? நீ வர்றியா? என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறா? நான் சொல்லுகிற இடத்துக்கு புறப்படுறேயா என்று சொன்ன போது 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கு அவன் சொன்னபடி புறப்பட்டு போனான். புறப்பட்டு போனான். ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தர் சொன்னபடி எந்த தேவ பிள்ளை செய்யுதோ, ஆபிரகாம் அழைப்புக்கு கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைத்தார், ஜெபத்துக்கு அழைத்தார், கர்த்தருடைய காரியங்களுக்கு அழைத்தார். சாக்கு போக்கு சொல்லாம அப்படியே நீ கீழ்ப்படியும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு இல்லையா சொல்லுங்களேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. மோசே ஜனங்களை பார்த்தார். ஜனங்கள் கர்த்தர் சொன்னபடியே, மோசே சொன்னபடியே செய்திருந்தார். மோசே ஜனங்களை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு கர்த்தர் சொன்னபடியே செய்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கின் தகப்பனாகிய ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது அந்த அழைப்புக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார், கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, தன் சுதந்திரமாக பெறப்போகும் இடத்துக்கு அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். உடலையா சொல்லுங்க. வேதம் சொல்லுது, கீழ்ப்படியர் உனக்குத்தான் ஞானம், பயப்படுற உனக்குத்தான் எல்லாம் வரும். கவனிங்க, சத்தியத்தில் நம்ம வளரணும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம் உங்களை பரிசுத்தப்படுத்தும். அந்த பரிசுத்தான் கர்த்தரை சந்திக்க வைக்கும். ஆகவேதான் வேதம் சொல்லுது. என்ன சொல்லுது? அந்த வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, தான் சுதந்திரமாக பெறப்படும் போவதற்கு அழைக்கப்பட்ட போது என்ன செஞ்சானா? கீழ்ப்படிந்தான். என்ன பண்ணுது? அது எந்த கடையில் விற்கிதா? இங்க தான் விற்கிது. இங்க தான் சொல்லி தர்றோம், கீழ்ப்படி. நீ கீழ்ப்படியில கால் வைத்தா தான் மேல்படிக்கு போக முடியும். நீ மேல்படிக்கு போன்னு சொல்லி இங்க இருந்து காலை எட்டி வச்சினா நீ தான் பல்லு உடையும். நீ கீழ்ப்படியில கீழ்ப்படிஞ்சா மேல்படியில போய் நிக்கலாம். ஒரு இல்லையா சொல்லுங்க. அதுதான் முதல் படி, கீழ்ப்படி. என்னப்படி? கீழ்ப்படி. நாங்கள் தான் சொல்லி தர்றோம். நீ கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால், ஒன்று ஆண்டவர் கீழ்ப்படிய பண்ண வைப்பார், இல்லைன்னா உன் வாழ்க்கை அவ்வளவுதான். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படியே தேவ ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள், அப்படியே செய்தார்கள். மோசே ஆசீர்வதித்தார், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஈசாக்கை கர்த்தர் சொன்னார், அப்படியே விதைத்தார். கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே 100 மடங்கு பலனடைந்தார். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது அழைக்கப்பட்ட அழைப்புக்கு கீழ்ப்படிந்தார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1லிருந்து ஒரு சில வசனங்களை துரிதமா வாசிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். என்ன செஞ்சாரு? சோதித்தார். இப்ப சோதனையில எப்படி நிக்கிறாருன்னு பார்க்கணும். வாசிங்க.
எப்படி எனில் ஆ. அவர் அவனை நோக்கி ஆ. ஆபிரகாமே என்றார். ஆ. அவன் இதோ அடியேன் என்றான். ஆ. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன இப்ப பலியாக ஆண்டவர் சொன்ன ஆபிரகாமுக்கு குழந்தைகள் இல்ல, நீண்ட நாட்கள் பிற்பாடு கர்த்தர் வாக்குத்தத்த சந்ததியாகிய ஈசாக்கை தந்தார். ஈசாக்கை தந்த உடனே ஈசாக்குக்கு ஏறக்குறைய ஒரு 12 வயது இருக்கும். இந்த 12 வயது இருக்கும் போது ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறாரு, எப்பா உன் ஏகசுதன் உனக்கு பிரியமான பிள்ளை, இந்த ஒரே பிள்ளை எனக்கு என்ன கொடுத்துடணும், தகன பலியா செலுத்துப்பா அப்படின்னாரு. எப்படி இருக்கும் பாருங்க. தள்ளாத வயதுல கொடுத்தார். 100 வயதுல ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அதே ஆண்டவர் அந்த குழந்தைய திருப்பி கேட்டா எப்படி இருக்கும் பாருங்க. ஆபிரகாம் ஒன்றும் சொல்லல, வேதம் சொல்லுது, வாசிமா. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்க. ஆபிரகாம் வேலைக்காரர்களை கூப்பிட்டாரு, தன் பிள்ளையா ஈசாக்கை கூட்டிக்கிட்டாரு, எல்லா விரையும் எடுத்துக்கிட்டாரு, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு புறப்பட்டு போயிட்டாரு. 3 நாளைக்கு போயிட்டு குறித்திருந்த மலைக்கு கிட்ட போயிட்டாங்க. போயிட்டு வேலைக்காரர் சொல்லுங்க, நீங்க இங்கே இருங்கப்பா, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு. இப்ப அந்த வேலையாட்ட சொல்றாரு, நானும் பிள்ளையாண்டானும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம். ஒரு இல்லையா சொல்லுங்க. இப்ப ஈசாக்கு தான் கர்த்தர் கேட்டாரு. ஆனா அவருடைய அறிக்கை என்ன? நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம். விசுவாசம். வாசிமா. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாக ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். இருவர் என்ன செய்யறாங்க? பிள்ளை இந்த வயசு பிள்ளைகளை கீழ்ப்படிதா? இவனுக்கு தான் பலியிடு செல்ல போறாரு. ஈசாக்கு தான் பலியாடு, ஈசாக்கு தான் கொல்ல போறாரு. ஆனா அதே ஈசாக்கு தோளிலே கட்டை கத்தி விறகெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு புறப்பட்டு போகிறார். ஆபிரகாமுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? ஆபிரகாமுடைய மனது எப்படி இருக்கும்? எல்லாம் யோசிங்க. வாக்குத்தத்தத்து பிள்ளையை கர்த்தர் தந்தார். அந்த ஒரே பிள்ளையை கர்த்தர் கேட்கிறாரு. ஆபிரகாம் ஒன்றும் சொல்லல. ஆபிரகாம் நிச்சயம் தெரியும், இந்த தள்ளாத வயதில் எனக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்று சொன்ன கர்த்தர் அந்த பிள்ளையை தந்தார். நிச்சயமாக அந்த பிள்ளையை ஒருவேளை பலியானாலும் அதே பிள்ளையை கர்த்தர் திருப்பி கொடுக்க முடியும் என்று ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்தது. இல்லையா சொல்லுங்க. பிள்ளை அப்பாவோடு கூட போகிறார். வாசிமா. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி தகப்பனே என்றான். அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். நல்லா கவனிங்க. இப்போ ஈசாக்கு கேட்கிறாரு, அப்பா கட்டை இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, எல்லாம் இருக்குதுப்பா, ஆனா தகன பலி செலுத்த போறீங்கல்ல, ஆட்டுக்குட்டி எங்கப்பா? கவனிங்க. பிள்ளை இந்த வார்த்தை கேட்ட உடனே ஆபிரகாமுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் பாருங்க, எவ்வளவு துடிச்சிருக்கும் பாருங்க. ஏன் இதே பிள்ளையை தான் நான் என்ன பண்ணணும், இப்போ வழி செலுத்தணும். பிள்ளை கேட்குது, ஆட்டுக்குட்டி எங்கப்பா? எப்படி இருந்திருக்கும்? நம்ம பிள்ளை சின்ன ஒரு காரியம் கேட்ட உடனே நம்ம மனது தாங்கிக் கொள்ள முடியலையே. அந்த பிள்ளையை என்ன செய்யறோம்? அதுக்கு அது நம்ம ரொம்ப துக்கப்படுத்தும், அது விடாப்பிடியாக இருக்கும். ஆனாலும் அந்த பிள்ளை கேட்கறத நம்ம வாங்கி கொடுக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் மட்டத்தில் பிள்ளையே கர்த்தர் கேட்டார், ஆட்டுக்குட்டி எங்கப்பா? விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது. ஆபிரகாமுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் பாருங்க. ஆபிரகாம் சொன்னார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆபிரகாம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சோதனை வேளையில், வேதனை வேளையில், கஷ்டங்கள், துன்பங்கள், கண்ணீரின் பாதையில் போகிற போது நம் விசுவாசத்தை தளரக்கூடாது. கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று ஆபிரகாம் சொன்னார். வாசிமா.
அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை பாருங்க. கிடத்தினார். ஈசாக்குக்கு ஏறக்குறைய 12-14 வயசு இருக்குன்னு சொல்றாங்க. அவனை கட்டி பலிபீடத்தில் வச்சுட்டார். நம்ம பிள்ளை என்ன சரி, நம்மளை கட்டி அதில் வச்சுட்டு அவன் ஓடிடுவான், தீய வச்சுட்டு போயிடுவான். யாரு? நம்மளை கட்டி அதில் வச்சு தீய மூடிட்டு போயிடுவான். ஆனா ஈசாக்கு அதுதான் தேவனுடைய பிள்ளை, தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை. அவனையும் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நான் ஆசீர்வாதத்தை குறித்து கூட பேசிட்டு இருக்கிறேன். ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்று சொல்லி பாருங்க. வச்சுட்டு என்ன செஞ்சாரு? பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது யார் தேவனுக்கு பயப்படுறாங்க? கவனிங்க. கர்த்தர் கொடுத்ததை கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிற பாருங்க. கர்த்தர் கேட்டதை கொடுக்கிற பாருங்க. அவர் தான் கர்த்தருக்கு பயப்படுறவன். இல்லையா? சொல்லுங்க. கர்த்தருக்கு கொடுக்கிறவன், தன்னை அர்ப்பணிக்கிறவன். பணத்தை கொடுத்துடலாங்க, பொருளை கொடுத்துடலாங்க, ஆனா பிள்ளைய கொடுக்க முடியுமா? ஆனா ஆபிரகாம் அதையும் கொடுத்தார். என்று சொல்றார், இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அதான் 17ஆம் வசனம் சொல்லுது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருகப்படுவன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்திருக்கிறார் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று. ஒருலையா சொல்லுங்க, ஒருலையா சொல்லுங்க. சோதனை வருகிற போது, வேதனை வருகிற போது, துக்கங்கள் வருகிற போது, என்ன பிரச்சனை வருகிற போதும் நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருலையா சொல்லுங்களேன், ஒருலையா சொல்லுங்க. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அழைப்புக்கு கீழ்ப்படிந்தார். சோதனை வேளையில் அந்த சோதனையிலும் தன்னை அர்ப்பணித்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கால வேளையில தேவனுடைய மனுஷனுடைய ஆசீர்வாதம், மோசனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமானால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமானால், கர்த்தர் எதை கற்பிக்கிறாரோ அதன்படி செய்யும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் கற்பித்த ஒழுங்கு, கர்த்தர் கற்பித்த கீழ்ப்படிதல், கர்த்தர் கற்பித்த தாழ்மை, கர்த்தருடைய கற்பித்த அன்பு, இதெல்லாம் செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை விடுவோமா? கண்களை விடுவோமா?